நாம் சிக்கன் எக் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி புல்லட் ரைஸ்னு சொல்லுவோம், தமிழில் துளசி அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் நான் இப்போ பயன்படுத்துகிறேன். பாசுமதி ரைஸும் இல்லைங்க, சீரக சம்பவம் இல்லை. நாம் இந்த அரிசியை போட்டுட்டு வடித்து ஆற வச்சுருக்கோம். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் வந்து சிக்கனை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம டீப் ஆயிலில் நம்ம தோசை கல்லில் போட்டு நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆனவொன்னு இதுலேயும் நம்ம முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துட்டோங்க. ஏன்னா சிக்கன் எங்களுக்கால வெந்துடும், நம்ம டீப் ஆயில் போடலைங்கிற. லாஸ்ட் டைம் நான் செய்யும்போது டீப் ஆயில் தான் பண்ணியிருப்பேன். சிக்கன் பாயில் பண்ணியிருப்பேன், ஃப்ரை பண்ணியிருப்பேங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்தது போடுங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றிருக்கிறோம் நம்ம சிக்கன் பொரிச்சுக்கல்லையே. இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக பொடியாக இது பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ரொம்ப கொஞ்சம் பாயில் ஃப்ரை எக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம சும்மா கலக்கினே இருந்தால் உதிரியாக ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் இதாகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நாம் சிக்கனோட சைடில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுங்க. நாம் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இது கூடவே நாம் ஆனியன் சேர்த்துடலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் எக்கு போடும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரட்டும் போடலாம், பீன்ஸும் போடலாம், குடமிளகாயும் போடலாம், நல்லாவே இருக்கும். நாம் வந்து சிக்கனும் எக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பொரித்து வச்ச சிக்கனையும் எக்கையும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இது கொஞ்சம் ஆயில்லையும் பூண்டு ஃப்ளேவர்லையும் நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு மேலே போடலாம். ஆனால் நம்ம இதுலேயே நம்ம ஆட் பண்ணும்போது அது நம்ம போட்டு அந்த இஞ்சி பூண்டு அரிஞ்ச ஃப்ளேவரு, ஆனியன், அதோடைய ஃப்ளேவர் வந்து இதில் கொஞ்சம் ஏறும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நாம் ஆற வச்ச ரைஸை நாம் அதில் போட்டுடலாம். நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து ரெட் சில்லியும் டொமேட்டோ சாஸும் மிக்சிங் இதுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து டார்க் சோயா சாஸ். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுவையான முறையில் சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இது நம்ம வீட்டிலே கிரில் பண்ண சிக்கன், அந்த மேலே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.